ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அது சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே ஃப்ரை பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா சூடானதும் ஒரு 15 காஞ்ச மிளகா போல வரமிளகா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியில் அதையுமே சேர்த்து ஒரு கோர்ஸான பவுடரா அதை அரைச்சு வந்து அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பேன்ல வந்துட்டு கொஞ்சமா ஆயில் இருக்கு. ஆல்ரெடி நான் 2 கட்டு போல கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இப்போ வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியுமே அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு கல் உப்பு அதில் சேர்த்துட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அதில் கடுகு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 5 வரமிளகா போல கிள்ளி வச்சிருக்கேன், அதையுமே அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன பல் பூண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன், அதையுமே நல்லா இடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல எடுத்திருக்கேன், அதையுமே இடிச்சுட்டு நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு ரெடியாரும். ரொம்ப வதக்க தேவையில்ல. மறக்காம இந்த ரெசிபி உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.